ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிட்டான ட்ரெஸ்க்கு மெயினே நம்ம பாடி மெஷர்மெண்ட் எந்த அளவுக்கு கரெக்டா எடுத்திருக்கோன்னு தான். அந்த பாடி மெஷர்மெண்ட் எடுக்க போற இந்த இன்ச் டேப் எது வாங்கணும் அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. 2 இன்ச் டேப் இருக்கு. ஒன்னு ஜோதி இன்ச் டேப், ஒன்னு ஜெய்வீர் இன்ச் டேப். இந்த 2 இன்ச் டேப்பை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்றேன். நம்பர் 1, இப்படி ரோல் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்படி ரோல் பண்ணி வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா இப்படிதான் ஆகும். ரொம்ப வேவி ஆயிடும். இதெல்லாம் நான் மெஷர்மெண்ட்டே எடுக்க முடியாது. நம்பர் 2, நான் எப்பவுமே இந்த இன்ச் டேப்போட ஸ்டார்டிங்ல இங்க இருக்க ஸ்டீலை ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா இங்க இருக்க ஸ்டீலை ரிமூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பெர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். பிகாஸ் இந்த சில இன்ச் டேப்ல இந்த ஸ்டீல் அப்படி ஆடிட்டே இருக்கும். ஸோ ஆடிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா 0.1 ஆர் 0.2 மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கம்மியா வர நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்களும் ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. கரெக்டான பெர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். அண்ட் நம்பர் 3, ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கும் போது எந்த இன்ச் டேப் யூஸ் பண்றீங்களோ அதே இன்ச் டேப் தான் அவங்களோட பேட்டர்ன் மேக்கிங் பண்ணும் போதும் நீங்க யூஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டிச்சிங்ல உங்களுக்கு எங்கேயாச்சும் மார்க் பண்ணணும்னா அதே இன்ச் டேப் யூஸ் பண்ணி தான் நீங்க மார்க் பண்ணணும். வேற இன்ச் டேப் ஒரு ப்ராசஸ்க்கும் நீங்க மாத்திட்டே இருந்தீங்கன்னா அங்கேயுமே நிறைய ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வர நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த 2 இன்ச் டேப்ல எனக்கு எது பெர்ஃபெக்டா மெஷர்மெண்ட் கிடைக்கிற இன்ச் டேப்னா ஜெய்வீர் இன்ச் டேப் தான். ஸோ நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.